அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அதாவது ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வால் மாதம் வருகிறது. இந்த ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய முதல் பிறையில் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நம்ம 6 நோன்புகள் தொடர்ந்து வைக்கணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாதத்தில் இந்த நோன்புகள் தொடர்ந்து தான் 6 நோன்பு வைக்க வேண்டுமா, அல்லது இந்த மாதத்தில் விட்டு விட்டு நம்ம நோன்பு வைக்கலாமா? அதாவது செவ்வாய் மாதத்துக்குள்ளே விட்டு விட்டு நம்ம நோன்பு வச்சுக்கலாமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அல்லது 2 நாள் விட்டு, அல்லது 4 நாள் விட்டு ஒரு நோன்பு, அந்த மாதிரி வச்சுக்கலாமா இந்த 6 நோன்புகள் என்பதான் ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக இந்த மாதத்திற்குள், அதாவது செவ்வாய் மாதம் முடிவதற்குள் நாம் இந்த நோன்புகளை தனித்தனியாக பிரித்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். நம்ம அப்படி வச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சிறப்பிற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிடும். அதாவது காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதாவது நல்ல கவனிங்க, ரமதான் மாதம் ஒரு மாதம் முழுவதுமாக நோன்பு வச்சுட்டோம், அதே மாதிரி ஷவ்வால் 6 நோன்பு வச்சுட்டோம் என்பதாக சொன்னால் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்குது. அதாவது வருஷம் பூரா நோன்பு வைத்த நன்மைகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியம் தருவானாக. இது 1வது. 2வது விஷயம், ரமதானுடைய மாதம் முடிந்திருக்கிறது என்பதாக சொன்னால் ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்புகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நோன்பு மட்டும் ஒரு மாதம் நம்ம வைக்கணும், அந்த கடமை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் தொழுகையினுடைய கடமை என்பது இது மௌத்து வரை இருக்கிறது. அல்லாஹு அக்பர். நம்ம மௌத்து வரை தொழுகை விடாமல் தொழுக வேண்டும்.